இந்த காலை உணவு திட்டத்தினால பல்வேறு குழந்தைகள் வந்து பல்வேறு வகையில் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. நம்ம சென்னையில் வந்து இந்த நார்த்து சென்னையை பொறுத்த வரைக்குமே ஒரு கணக்கீடு எடுத்து பார்த்தோம். மாநகராட்சி பள்ளிகளில் வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த காலை உணவு திட்டத்துக்கு முன்னதாக எப்படி இருந்தார்கள், காலை உணவு திட்டத்துக்கு அப்புறமா வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றது ஒரு ஆய்வு எடுத்திருந்தோம். அப்படி பார்க்கும்பொழுது காலை உணவு திட்டத்துக்கு முன்பதாக இருந்தவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ரெகுலராக ஸ்கூல்ஸ்க்கு வர மாட்டாங்க, அட்டண்டன்ஸில் லேக் ஆவாங்க, பள்ளிக்கு வந்து சில மாணவர்கள் சோர்வாகவே இருப்பாங்க. அப்படி இருந்த சூழல் இருந்த பொழுது இன்றைக்கி காலை உணவு திட்டம் வழங்கின பிறகு முடிஞ்ச அளவுக்கு அட்டண்டன்ஸ் வந்து ஃபுல்லாகவே வராங்க குழந்தைகள். ஏன்னா காலையில் 7:30லேருந்து 8 மணிக்குள்ளே வந்து காலை உணவு வழங்கப்படுறதுனால 8 மணிக்கெலாம் கரெக்டாக பள்ளிக்கு மாணவர்கள் வந்துடுறாங்க. காலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அப்படியே கிளாஸில் போய் உட்காந்து பிரிஸ்காக வந்து ஸ்டடீஸில் அவங்களோட ரிசல்ட்டுமே நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு, மார்க் நிறைய எடுக்கிறாங்க. இந்த ரிசல்ட் இந்த வருஷம் இந்த வாட்டி அகாடமியும் நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய திட்டமாக இந்த காலை உணவு திட்டம் வந்து பள்ளி மாணவர்களுக்கிடையே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம்.